ஸோ கைஸ் ஒரு ஆப்பு 50 ரூபா காசும் கொடுத்து ஆர்டர் போட்டது கிஃப்ட்டும் கொடுக்குறான்னா அது ஜெப்டோவில் மட்டும்தான் முடியும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ஜெப்டோ கேஷ் ஒரு 50 ரூபா வந்தது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபாய்க்கு பல்க் அந்த சூப்பர் சேவரில் ஆர்டர் போட்டால் ரேட்டெல்லாம் அநியாயத்துக்கு கம்மியாக இருந்தது. சரி எனக்கும் தேவையான க்ளோசரிஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணேன். ஸோ அது கூட வந்து இந்த கிஃப்ட்டு தரோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரின்ட்டு வாங்கினேன். ஸோ இதில் ஃப்ரீயாக தரான் இருந்தாலும் இத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்கான். சரி பரவாயில்ல முடியுது. பிடிச்சிருவோமா? ஹோலி பார்ட்டி ஹோலி ஹோலி ஹோலியா? அது மார்வாடி பண்டிகை இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன துணி துவைக்கிற சோப்பு பவுட்ருங்க. எவ்வளோ 10 ரூபா. கரம் மசாலா இந்த பாக்கெட் தான் கொட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். கையெல்லாம் ஒட்டுது. சரி இது ஒரு 5 ரூபா. 10 15. இது என்னது? கரம் மசாலா. இதுவும் கரம் மசாலா தானே? இது ஒரு டவுட். ஒருவேளை மேனுஃபேக்சரிங் டேட் எக்ஸ்பைரி ஆக போதோ? யூஸ் போய் 2026 வரைக்கும் இருக்குது. இதுவும் 2026 மேடே பிப்ரவரி தான். சரி இது ஒரு 10, இது ஒரு 10, இது ஒரு 5, இது ஒரு 5 20. இது என்னது? ஃபேஸ் வாஷ். ஃபேஸ் வாஷ்ன்னு இந்த மாதிரி இருக்குது. சரி ரைட்டு நமக்கு தேவைப்படும். 45 ரூபாயா? 20 65. என்னது அது? வாட்டர் ப்ரூஃப் ப்ரொடெக்ஷன். ஓ பேண்டேஜ். ஸோ பேண்டேஜ் கொடுத்துருக்கான். இது எவ்வளோ வச்சுக்கலாம்? ஒரு 10 ரூபா வச்சுக்கலாமா? 10 ரூபா ஒரு 5 ரூபா. சரி ஓகே. 45 + 20 65. 65 கூட ஒரு 15 70 80. ஓகே. இது என்ன மீனும் இங்கே எம்ஆர்பி இருக்கணும். இதுவரை இந்த நாட் ஃபார் சேல்னு ஒரு யூனிட்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்குமோ? சரி உள்ளே எதுவும் போட்டுக்கணுமா தெரியல. சரி இது ஒரு 15 வச்சுக்குவோம். ஆமாம் எவ்வளோ கணக்கு சொன்னேன்? 80 கூட ஒரு 15 95. இது என்ன? இது என்ன கம்பெனினே தெரியலையே. அதில் ஏதோ ஒரு ஸ்நாக்ஸு. கிரன்ச்சி நூடுல்ஸா? இது 5 கைஸ். கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய்க்கு அனுப்பிச்சிருக்காங்க கைஸ். 50 ரூபா கேஷு கொடுத்து பிஹெச்எம் ஆப்பில் வந்து அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு 25 ரூபா லெஸ் பண்ணி அது இல்லாமல் 100 ரூபாய்க்கு பொருள் கொடுத்து